ஜகமே 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 இவர் மதுரைக்கு பக்கத்தில் உள்ள திருவாதூரில் பிறந்திருக்கார். மேலூர்லேருந்து 8 கிலோமீட்டர், மேலூட்டு மதுரை 38 கிலோமீட்டர், மேலூட்டு திருவாரூர் 8 கிலோமீட்டர். இவர் மதுரையை அரசாங்க மன்னன் அரிமர்கல பாண்டியங்கிற ராஜாட்ட மந்திரியாக இருந்திருக்கார். ராஜ்யத்தில் குதிரை வரணும்னா மன்னன் பணத்தை கொடுத்து குதிரை என்று சொல்லி சொல்கிறார். குதிரை வாங்கிறதுக்காக மாணிக்காவசர் இந்த பக்கம் வர்றார். திருவாசக பேர் என்ன பேர் இந்த ஊருக்கு? திருவாசக பேர் என்ன பேர் இந்த ஊருக்கு? திருப்பெருந்துறைன்னு பேர். துறைமுகத்து குறிக்கும். இது ஒரு காலத்தில் பெரிய துறைமுகமாக இருந்திருக்கு. அதனால இங்கே பல நாட்டு குதிரை வந்திருக்கு. அதனால அவர் இங்கே குதிரை வாங்க வந்திருக்கார். குதிரை வாங்க வந்து ஒரு சாமியை பார்த்துருக்கார். சுவாமிக்காக இந்த பணத்தை கோயிலை கட்டியிருக்கார். கடவுளை நம்பினோர் கடவுளுக்காக மாணிக்கவாசர் கோயில் கட்டுறார். கடவுள் கோயில் கட்டின மாணிக்கவாசருக்காக நரியெல்லாம் குதிரை அமைச்சு கொண்டே கொடுத்ததாக வரலாறு பாடல்களில் நரிதனை பரியாக்கின்னு வருது. இது திருப்பதி துறைங்கி சாட்டியா கோட்டைப்பட்டினம் மீன்சர் தொண்டி அப்படியே ராமேஸ்வரம். இது வரைக்கும் நான் தான் பேசினேன், ஒன்றும் பேச விடலை. இப்போது நீயும் பேசலாம். இது ஒரு கலந்துரையாடல் நேரம் அல்லது கேள்வி நேரம் வச்சுக்கலாம். இந்த கேள்வியாக கேட்டேன்ல, நீ என்ன கேள்வி கேட்குறியோ என்னை கேட்கலாம். சரியா நான் பதில் தரேன். மாணிக்கவாசர் வாழ்ந்தது 32 வயசு. மாணிக்கவாசர் கட்டின சாமி இருக்கிற இடம் மட்டும் இதெல்லாம் வெவ்வேறு காலம். மாணிக்கவாசர் காலம் கிபி 3 2026 2000 ஆண்டு பழமையான கோயில். மாணிக்கவாசர் மறைந்தது சிதம்பரத்தில் பெரிய ஜோதி கண்டு ஜோதியில் ஒரு மறைந்ததாக வரலாறு. கேள்வி கேட்குறியா? ஆளை விட்டா பொருள் முடியாது. நான் கேட்குறேன், நான் விட மாட்டேன். விட்டாக்கவா எனக்கு சவுண்டாக சொல்லு, காது கேட்கல. நீ கோயில் படிமையில யாரு? நீ கோயிலுக்கு எதுக்கு வந்திருக்க? காதில் விழுகலை. காதில் விழுக வந்து கோயிலை பார்க்க வந்திருக்கேன், சாமி கும்பிட வந்திருக்கேன். ரெண்டுக்குள்ள ஒன்று சொல்லு. சாமி கும்பிடுறேன், உனக்கு மார்க்கு கிடையாது. பார்க்க வந்தேன் தான் மார்க்கு. சாமியை பார்க்க கோயிலுக்கு எடுத்து போகிறேன்னா சாமி கும்பிட போகிறேன், வழிபாட்டு போகிறேன், பிரார்த்தனைக்கு போகிறேன். இதுதான் பதில். இங்கே அது சரியில்லை. பார்க்க வந்தீங்க தான் கரெக்டு. மாணிக்கவாசர் வராது, சாமியை வர பார்க்க வந்த இடம் கோயில் இல்லை. 1 கிலோமீட்டருக்கு வந்துட்டு இருக்கு. ஆட்கொண்ட எந்தை பெருமானே பக்தர் வராது, சாமி தேடி வந்து காட்சி வச்சிருக்கு. நம்மளும் பக்தம் தான் நம்ம சாமியை தேடி. பெருமாள் என்ன இருக்கும்? மகாலட்சுமி இருப்பார். அங்கே ஒரு பெருமாள் புறாவில் சிவலிங்க இருக்கு. பெருமாள் எப்படிங்கப்பா பழனி பொறுப்பு அப்படின்னு கேட்கலாம். மதிக்கிறீங்க சாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணலாமா வேண்டாமா? பண்ணலாமா வேண்டாமா? பண்ண மாட்டியா? கொண்டா கையை கூட 50 மார்க். சாமிகிட்ட பிரார்த்தனை தப்பு இல்லை. அப்பா நான் வேண்டியல் கேட்டு அனுபவிக்க வேண்டும், ஆர்வியலாம் அன்பு செய்ய வேண்டும், ஒருமையுடனே திருமணம் நினைக்கின்ற உத்தம் எல்லாரும் வேண்டாது. மாணிக்கவாசர் வேண்டாதாரு. சாமி உனக்கு என்ன வேணுங்கிறார்? நம்மளால் அதை கொடுத்த குடும்பம் வேண்டத்தக்கது அறிவை நீ, வேண்ட முழுதும் தருவை நீ. எனக்கு என்ன உனக்கு படைச்சவனுக்கு தெரியாது. குழந்தை அழுது பால் என்ன கேட்குறது? தாயாராக எடுத்து விட்டதை பால் நினைந்து விட்டும் தாயும் திருவாசியில் இருக்குது. கேட்காம கிடைக்கணும். கேட்காம கிடைச்சதுனால அவருக்கு பெரும்படி கூட சாமி அவர் காப்பாற்றிருக்காரு. அடியார் 63 நாய்மார்களும் கேட்டாரு. மாணிக்கவாசர் கேட்காரு. நாட் கேட். புரியுதா? திருவாரூரில் பிறந்தாமுத்து, திருவாரூரில் திருவண்ணாமலை நினைச்சாமுத்து, காசியில் இறந்தாமுத்து, சிதம்பரம் தரிசிச்சாமுத்து, திருவையாற்றுல வசிச்சாமுத்து, திருப்பெருந்தூர் சொன்னாலே முத்து. ஒட்டி கிடையாது. என்னடாது என்னடாது? இதுவரை நீங்கள் கொடுத்தா நானும் கொடுக்கணும், எனக்கு கொடுக்கணும். இந்த கோயிலில் 95 சிறப்பு இருக்குது. என்ன தூத்துக்குடியிலேருந்து போட்டு கொடுத்துருக்காங்க. நீங்களும் போட்டு கொடுத்தா எல்லாரும் கொடுப்பேன். உங்கள் சன்மானத்தை தரலாம். என்னப்பா அது ஜெராக்ஸ் காப்பி எடுத்துக்க. இங்கே வா பாப்பா. இந்த விபூதி சாமியில் வச்சா வாங்கிட்டு பால்கோவா குழந்தைக்கெல்லாம் கொடு. காயப்படுத்தாது எடுத்துக்க. எனக்கு கொடுக்கணும். எனக்கு உங்கள் சன்மானத்தை தரலாம். இங்கே வழிபாடு போடணும். இதுக்கு ஒரு வழிபாடு கொடுக்கலாமா?
பார்த்தீங்களா அவரை?